ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேங்க. அதில் என்னென்ன போட்டிருக்கிறேன்னா, இப்படி இந்த மாதிரி வெட்டிக்கோணுங்க. இல்லை கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுருக்குறேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு உள்ளே துணிச்சிக்கணும். துணிச்சு இப்படி எண்ணெயில் நல்லா வேக விட்டுக்கணும். அப்புறம் அதுக்கு ஆட்டி வச்சுருக்குறேங்க குழம்பு. தேங்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது அரைச்சி வச்சுருக்குறேன் நல்லா நைஸாக. அது நல்லா வதங்கிற முன்னாடி அப்புறம் இந்த குழம்பு தூக்கி ஊற்றிக்கணும். புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கரைக்கணும். புளி தண்ணி ஊற்றிட்டேங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்கிட்டு கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்த பின்னாடி நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றிக்கலாங்க. வெந்துருச்சு. இது ஒரே கொதியில் இறக்கி வச்சுருவோம். ஒரு கொதி வந்திருந்து இறக்கி வச்சுருவோனுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, செமையாக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.